7 தலைமுறைகளாக தர்ப்பணங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் இந்த தை அமாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்திற்கு சக்தி அதிகம். அப்போ அந்த எள்ளும் நீரும் நாம் இறைக்கின்றோம் தெரியுமா? அந்த எள்ளும் நீரும் நம்ம நார்மலா பிண்டத்தில், அதாவது பிண்ட சாதத்தில் அர்ப்பணிக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுடைய முன்னோர்களுடைய வாயில நம்ம என்ன பண்றோம்னா நீரை விடுகிறதாக அர்த்தம். காரணம் என்னன்னா, மனிதனுடைய ஸ்தூல தேகத்துல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுனா வாய். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும். சோ அங்க விடுற நீரும் அந்த எள் இறைக்கக்கூடிய நீரும் ஒன்றே. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல நீங்க வாரிசுகளால பிரிவினை இருக்கலாம், அல்லது வாரிசுகளுடைய வாழ்க்கை திருமணத்தில் முழுமையடையாம இருக்கலாம், அல்லது குழந்தை பேரில் ஒரு நிறைவில்லாது இருக்கலாம், அல்லது உடல்நிலையில் வாரிசுகளுக்கு சிகிச்சை அளித்தும் அதுல உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா முழுமையான தீர்வு இல்லாமல் இருக்கலாம். இது அத்துணையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்ருதோஷத்தினுடைய பரிகாரம். குறிப்பாக எந்த வீட்டில் முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கிறதோ அந்த வீட்டுல கன்ஃபார்ம் என்ன இருக்கிறது அப்படின்னா பித்ருதோஷம் இருக்கிறது. அறுவை சிகிச்சை, அதுல குறிப்பா அடிக்கடி விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் தெய்வ வழிபாடு மேற்கொண்டாலே என் வீட்டுல சண்டை தான் ஏற்படுகிறது, அதுதான் தீர்வா இருக்கிறது அப்படின்னா அதுதான் பித்ருதோஷத்தினுடைய முதல் அறிகுறி. அப்ப என்னன்னா, நம் தந்தைக்கு நாம் செய்த புண்ணியமே நமக்கு மகனாக உதவுகிறது, நம் தாய்க்கு செய்த புண்ணியமே மகளாக வருகிறார். அப்போ உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு முறையை வச்சு உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி இருந்தீங்கன்னு முடிவு பண்ணிடலாம்.